My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination மே மாதம் 5ஆம் தேதி நடக்க போகுதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டேட் எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் சைடில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், பேரண்ட்ஸ் சைடில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும், ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்றதுக்கும், இல்லாத டாக்குமெண்ட்ஸை இந்த டைம்ல இன்பிட்வீன் டைம்ல அப்ளை பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இந்த எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பண்றதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் நீட் எக்ஸாமினேஷன் எழுத போறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். லாஸ்ட் மினிட் டென்ஷனை இது கண்டிப்பா குறைக்கும். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட மாணவர்கள் அந்த கவுன்சிலிங் குரூப்ஸில் இருக்கிறாங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடான, எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான நிறைய முக்கியமான விஷயங்களை அங்கே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கு. நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல எப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பத்தி பார்த்தலாம். லாஸ்ட் இயர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மே மாதம் 7ஆம் தேதி 2023 மே 7ஆம் தேதி நமக்கு நீட் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ சார் ஆரம்பிச்சிச்சு கேட்டீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் கரெக்டா ஒரு மாசம் டைம் கொடுத்துருந்தாங்க. மார்ச் 6th இருந்து ஏப்ரல் 6th வரைக்கும் லாஸ்ட் இயர்ல டைம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஏப்ரல் 6th தான் நமக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீஸ் பேமெண்ட். இந்த நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு, நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி, அப்ளிகேஷனுக்குரிய கடைசி தேதி அப்படிங்கிறது மார்ச் 6ஆம் தேதி, ஃபீஸுக்கு மார்ச் 7ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதம் 7ஆம் தேதி நமக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ சார் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் கழிச்சு ஜூன் 13ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது லாஸ்ட் இயர்னுடைய விஷயங்கள். ஸோ லாஸ்ட் இயர்ல டோட்டலாக எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 20,87,462 மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷன் நான் எழுத போறேன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாணவர்கள். இதுல குவாலிஃபை ஆன மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 11,45,976 மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷனுடைய குவாலிஃபைங் மார்க் எடுத்திருக்காங்க. அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி 108 மார்க்கு, அந்த ஓபிசி, ஓசி இந்த கேட்டகரியினுடைய குவாலிஃபைங் மார்க்கை எடுத்து குவாலிஃபைங் மார்க் வாங்கின மாணவர்களுடைய எண்ணிக்கை இது. ஸோ இந்த வருஷம் எப்போ சார் ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எக்ஸாமினேஷன் எப்போன்னு தெரியும். லாஸ்ட் இயர்ல மே 7ஆம் தேதி நடந்துச்சு. இந்த வருஷம் மே 5ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ வி ஆர் ஆக்சுவலி இந்த ஜான்வரி, நியூ இயர்ல ஜான்வரியில் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜான் அண்ட் ஃபெப் இந்த 2 மாசத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுனால லாஸ்ட் மினிட்ல இருக்கக்கூடிய டென்ஷன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இப்பவே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்றது கண்டிப்பா இது பிரயோஜனமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வேலிட் மொபைல் நம்பர், அட் த சேம் டைம் ஒரு இமெயில் ஐடி. இது ஸ்டூடெண்ட்டுக்குரிய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இந்த நம்பர் வந்து உங்களுடைய பேரண்ட்னுடைய நம்பரா கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, அட் ப்ரெசென்டா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் பிளஸ் இமெயில் ஐடி. இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ்னுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க. ஒரு 2 நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இதர் அம்மாவுடைய நம்பரோ அப்பாவுடைய நம்பரோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸே நம்பர் வச்சிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்பரோ 2 நம்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் நீங்க கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு நம்ம புதுசா எதையும் ரெடி பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி இருக்கிற நம்பரை ஆக்டிவா வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். இது பேசிக் திங், இது நமக்கு இருக்கும். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும், உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். இதை வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்ஸுக்கே, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற முக்கியமான ஸ்டெப்ஸுக்கே நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் திங் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும், அல்லது உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். செகண்ட் முக்கியமான விஷயம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவும். ஸோ ஸ்டூடெண்ட்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, அது எவ்வளோ கேபில இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் இயர்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்டூடியோக்கு போகிறீங்க அப்படின்னா நீட் அப்ளை பண்ண போகிறோம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது 4x6 இன்ச்சஸில் வரும்.
ஸோ அப்போ 4 இன்ச் விட்லையும் 6 இன்ச் ஹைட்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ தான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. கொஞ்சம் பெருசாக இருக்கும். பழைய ஆல்பம்லலாம் ஃபோட்டோ ஆல்பம்லலாம் இருக்கக்கூடிய சைஸ் அப்படிங்கிறது 4x6. பாஸ்போர்ட் சைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 3.5 சென்டிமீட்டர் கிராஸ் 3.5 சென்டிமீட்டர் சைஸ்ல இருக்கணும். இந்த ரெண்டுலையுமே ஸ்டூடெண்டுடைய நேம் அண்ட் டேட் இருக்கிறது வந்து நல்லது. டேட் எப்போ இருக்கணும், இப்போவே நான் ஃபோட்டோ எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பழைய ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ரீசன்ட் ஃபோட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். எந்த ஸ்டூடியோவில் எடுத்தாலும் எடுத்துப்பாங்க. எடுத்த கையோட அவங்க கிட்ட இருந்து சாஃப்ட் காப்பியை வாங்கிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வெறும் ஃபோட்டோ வச்சு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃப் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறதை விட ஸ்டூடியோலேயே கேட்டிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு அவங்க அந்த ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பியை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது அப்ளிகேஷன் பர்பஸில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் யுவர் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தவிர உங்களுடைய சிக்னேச்சர், ஸ்டூடெண்டுடைய சிக்னேச்சர் ஒரு A4 ஷீட்டில் நீட்டாக உங்களுடைய சிக்னேச்சரை போடுங்க. தவறு இல்லாமல் நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு அந்த சைனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்கேன் பண்ணி JPEG ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. இமேஜ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஸோ அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 4 KB to 30 KB தான் இருக்கணும் சிக்னேச்சருக்கு. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எல்லாம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 200 KB வரைக்கும் இருக்கலாம். 10 KB to 200 KB இருக்கலாம். ஸோ அந்த சைஸ் லிமிட் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா 10 ஃபிங்கர்ஸ்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட், ஓகேவா, தம் இம்ப்ரெஷன். இப்போ லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் தம் இம்ப்ரெஷன் மட்டும் கேட்டாங்க. பட் இந்த லாஸ்ட் இயர்ல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 10 விரல்களுடைய இம்ப்ரெஷனும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட்ல இங்க் பேட் இருக்கும். எல்லார் வீட்லையும் இங்க் பேட் இருக்கும் அல்லது இங்க் பென் இருக்கும். அந்த இங்க் பென்ல உங்களுடைய எல்லா விரல்லையும் இங்கை தடவிக்கோங்க அல்லது இங்க் பேட்ல உங்களுடைய 10 விரலையும் வச்சுக்கோங்க. அந்த 10 விரலையும் இங்க் இருக்கணும். அதை அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு A4 ஷீட்ல அழகா வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஷீட்ல உங்களுடைய தம் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ தம் இம்ப்ரெஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த இதை நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண போறீங்க. அதனுடைய சைஸும் 200 KB இருக்கணும். ஸோ இது வந்து PDF இருக்கலாம் அல்லது JPEG கூட இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், ஓகேவா. நீங்க எப்படி வேணா கன்வெர்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். எங்க சார் ஸ்கேன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. நீங்க வந்து PDF ஸ்கேனர்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய போன்ல கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க போன்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஸ்கேன்டு காப்பீஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்னுடைய 10th சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 10th முடிச்சு தான் வந்திருக்கீங்கன்றதுனால உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் தேவை. 12th மார்க் ஷீட்டும் தேவை. உங்களுக்கு ரிசல்ட் வராது, அதுக்குள்ள ரிசல்ட் வந்து நம்ம மே மாதம் தான் வருது, மார்ச்ல தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து தாண்டி தான் வரும், மார்க் ஷீட் நமக்கு வராது. இப்போ நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் நீடட். ஒருவேளை நீங்க ரிப்பீட்டர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து ஆப்ஷனல்ல தான் இருக்கும். ரிப்பீட்டர்ஸ் உங்களுடைய 12th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்ஸுக்கு இந்த 12th சர்டிஃபிகேட் அப்படிங்கிற 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் நீடட். டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் இட் இஸ் நாட் நீடட் ஃபார் த ஃப்ரெஷர்ஸ். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிப்பீட்டர்ஸ்க்கு இது வந்து இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அவங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர ஸ்டூடெண்ட்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான டாக்குமெண்ட். நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது முக்கியம். இந்த நீட் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி, OBC, SC or ST கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது. அப்போ OBC NCLக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்க, உங்களுடைய ஆனுவல் அதர் இன்கம் 8 lakhsக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் OBC NCL. ஒருவேளை 8 லட்சத்துக்கும் குறைவான இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்க யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் OBC NCL. இந்த OBC NCL அப்படிங்கறத பத்தி ஏதாவது தெளிவா வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். எப்படி அப்ளை பண்றது அல்லது யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கறத பத்தி தெளிவா நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். தேவைப்படும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை கவர் பண்ணலாம். ஸோ OBC NCLக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா OBC NCL சர்டிஃபிகேட். ஒருவேளை SC ST கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தா SC ST கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கும், அதை நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். இல்ல சார் நான் வந்து OBC NCL இல்லை அப்படின்னா நீங்க எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண
வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட், OBCCL சர்டிஃபிகேட், கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. OBC NCL மட்டும்தான். ஸோ அப்போ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் EWS கேட்டகரியில் வரீங்கன்னா EWS கேட்டகரி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுவும் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் OBC கேட்டகரி கீழே இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட OBC சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற டைம்ல நீங்க அப்ளை பண்ணலாம். பட் அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது March 31, 2024 முடிஞ்சிடும். ஏப்ரலுக்கு மேல நீங்க புதுசா இன்னொரு சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கணும். நீட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வரும். அதுல வந்து ஒரு அனெக்சர் ஃபார்மேட் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்ல செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை கூட நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஐ பிலாங் டு OBC தான், OBC NCL கீழே தான் நான் வரேன், என்னோட ஆனுவல் இன்கம் 8 lakhs விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னு நீங்க செல்ஃபா டிக்ளேர் பண்ணி அதை அப்லோட் பண்ணீங்கன்னாலும் கூட போதும். இந்த OBC NCL சர்டிபிகேட் நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு, நீட் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு, எழுதுறதுக்கு மிக முக்கியமான டாக்குமெண்ட் கிடையாது. ஆனா கவுன்சிலிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி வாங்கிட்டா போதும், டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இது தவிர ஸ்டூடெண்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. அது என்னன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டிலேயே படிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் உள்ள எந்த போர்டில் படிச்சாலும் சரி, யூ டோன்ட் ஹாவ் டு கெட் த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நீங்க தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்கள்ல போய் படிக்கிற மாணவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு உங்களுடைய பிறப்பிடமா இருக்குது, தமிழ்நாட்டில் தான் நீங்க பை பர்த் நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஆனா வேற ஸ்டேட்ல படிக்கிறீங்க அல்லது வெளிநாடுகளில் படிக்கிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ்ல நீங்க சேரணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரிசர்வேஷன் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு வேலிடிட்டிலாம் எதுவும் கிடையாது, நீங்க இப்பவே அப்ளை பண்ணிடலாம். So nativity certificate is very much essential for those who are studying other than தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு தவிர வேற மாநிலங்கள்ல, வெளிநாடுகள்ல படிக்கிறவங்களுக்கு இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவை. இது தவிர பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இப்போதைக்கு அவசியம் இல்லை, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இது தவிர பேரண்ட்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தலாம். பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் சர்டிஃபிகேட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். எதர் ஃபாதர் ஆர் மதர்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் நீடட். அடுத்ததா பேரண்ட்ஸ்னுடைய ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க OBC NCL அப்ளை பண்ணுவீங்க அல்லது கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவீங்க. இன்கேஸ் பிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க, PWD ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, பர்சன் வித் டிசேபிலிட்டிஸோட இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து நம்ம PWD சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத எடுக்கணும். அதை நாங்கள் சொல்ல மறந்துட்டேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ஏதாவது ஒரு வேலிட் கவர்மெண்ட் ID ப்ரூஃப், அது ஆதார் கார்டா இருக்கலாம், பேன் கார்டா இருக்கலாம், ஓட்டர் ஐடியா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், எந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஏதாவது ஒரு வேலிட் ID கார்டு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவை, பேரண்ட்டுக்கும் தேவை. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். இதுல ஏதாவது டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இந்த 2 மாத கேப்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மிக முக்கியமான டாக்குமெண்ட்ங்கிறது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நீங்க தமிழ்நாடை பிறப்பிடமாக கொண்டு தமிழ்நாட்டிலேயே படிக்கிறோம், தமிழ்நாட்டில் CBSEல படிக்கிறீங்க அல்லது ISCல படிக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, வாங்க வேண்டியது இல்லை. ஆனா தமிழ்நாடு தவிர பிற மாநிலங்கள்ல, இப்போ கேரளாலேயோ, கர்நாடகாலேயோ, ஆந்திராலேயோ, தெலுங்கானாலேயோ அல்லது வெளிநாடுகள்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னாலோ கட்டாயம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். ஸோ இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது இல்லை அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் த டைம். ஜான்வரி அண்ட் பிப்ரவரி 2 மாசம் நமக்கு டைம் இருக்கு. மார்ச்சையும் நீங்க கணக்கில் வச்சுக்கலாம், 3 மாசம் நமக்கு டைம் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் படி நீங்க எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆன்லைன்ல உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரு 7 to 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது வந்துடுது, இஷ்யூ பண்ணிடுறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இருந்துச்சு, அதாவது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டா இருந்துச்சுன்னா ப்ரிஃபரபிள். ஒரு சிலருக்கு, ரிப்பீட்டர்ஸ்க்கு, இல்லைன்னா ஒரு சில மாணவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பழைய மெத்தட்ல ஒரு கார்ட் டைப்ல, அட்டை டைப்ல இருக்கும். அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல உள்ள சேவா சென்டருக்கு கொண்டு போய் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸ்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்க வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் நீட் ரிலேட்டடா, நீட் எக்ஸாமினேஷன் எழுத போற மாணவர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களுக்கு, நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான உதவிகள் அளிப்பதற்கு மிஸ்பா கரியர் அகாடமி ஆயத்தமாக இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.